ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் பயங்கர ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பேரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியாராஜன் அவர்கள் தான். யார் இந்த மேயர் பிரியா? சென்னை மாநகராட்சியோட வரலாற்றிலேயே மிக குறைந்த வயசில், அதாவது தன்னோட 28வது வயசுலேயே மேயர் நாற்காலியில் உட்கார்ந்த முதல் பெண் இவங்க தான். அது மட்டும் இல்லைங்க, சென்னை கார்ப்பரேஷனோட முதல் மேயர் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு இருக்குது. ஒரு சாதாரண கவுன்சிலராக ஜெயிச்சு நேராக சென்னைக்கே மேயராக மாறி ஆரம்பத்தில் பலருடைய கவனத்தை ஈர்த்தாங்க. ஆனால் பதவிக்கு வந்ததுல இருந்தே இவங்கள சுற்றி எப்போதுமே ஏதாவது ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. அமைச்சர்களுக்கு பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி போகிறாங்க, முதலமைச்சர் காரோட எஸ்கார்ட் வண்டியில் தொங்கிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு இவங்கள பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருந்த மேயர் பிரியா இப்போது சமீபமாக வேறு ஒரு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அரசு விழாவில் சக மக்கள் பிரதிநிதியை இவங்க நடத்தின விதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி என்ன தான் பண்ணாங்க மேயர் பிரியா? இவங்களோட இந்த அதிரடி மாற்றத்துக்கு காரணம் என்ன? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புளியந்தோப்பில் ஒரு பள்ளி திறப்பு விழா நடக்குது. அங்கே மேயர் பிரியா அவர்களும் டிவிகே எம்எல்ஏ பல்லவி அவர்களும் வராங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் இருக்கே ஒட்டுமொத்த மக்களையும் கொந்தளிக்க வச்சிருக்கு. ஸோ விழா மேடைக்கு வந்த மேயர் பிரியா ஆரம்பத்தில் இருந்தே பயங்கர டாமினேட்டிங்காக நடந்துட்டு இருந்தாங்க. ரிப்பன் கட் பண்ணுறப்ப இடத்துல கூட முன்னாடி போய் நின்றுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு ஏற்றும் போது அவங்க கையில் வந்து கேண்டிலை கொடுக்காம அதை மீறி வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம டிவிக்கு எம்எல்ஏ வந்து கொஞ்சம் மன சங்கடப்பட்டு அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள மறுபடியும் குத்து விளக்கு ஏற்ற சொல்லும்போது இல்லைம்மா நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க வெளியே வந்த உடனே கேள்வி கேட்குறாங்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பிரியா சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் விஷயம், ப்ரோட்டோக்கால் படி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ முதல்ல ஐஏஎஸ் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. அடேங்கப்பா, மேயர் பிரியாவுக்கு இப்போ புதுசாக ப்ரோட்டோக்கால் பயங்கரமாக தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக எலெக்ட் ஆகி வந்திருக்கிற நம்ம சிஎம் அவர்களை கூட மரியாதை நிமித்தமாக சந்திச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தை பற்றி எம்எல்ஏ பல்லவி கிட்ட கேட்டப்போ எனக்கு வந்து குழந்த பிறந்து இப்போ தான் வந்து 7 days ஆகிருக்கு. ஸோ அவங்க கூப்பிட்டாங்க பள்ளி நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அங்கேயும் வந்து அவங்க என்னை அவமானப்படுத்துறது, அவங்கள தேர்ந்தெடுத்த மக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேயர் இப்படி நடந்துக்கிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.